ஹாய் வீவர்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓஷோ அவர்கள் உள்முகமாய் ஒரு பயணம் என்ற புத்தகத்தில் இருந்து ரவீந்திரநாத் தாகூர் மரணம் அடைவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இவ்வாறு எழுதியுள்ளார் என்று குறிப்பிடுகிறார். இறைவா, நான் தான் எத்தனை அதிர்ஷ்டமானவன்! ஓ இறைவனே, நான் எனது நன்றியை எப்படி உன்னிடம் எடுத்துரைப்பேன்? நான் இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் எல்லாவிதமான தரத்திலும் இல்லாத ஒரு கட்டத்தில் நீ எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாய். சுவாசிக்கும் உரிமை எனக்கு மறுக்கப்பட்ட கட்டத்திலும் கூட நீ எனக்கு தங்கு தடையற்ற சுவாசத்தை தந்தாய். நான் சம்பாதிக்காத கருணையையும் தயையையும் நீ எனக்கு அள்ளித் தந்தாய். என்னைத்தான் நீ எத்தனை பெருமைப்படுத்தியுள்ளாய்! உன் கருணையால் நான் திக்கு முக்காடுகின்றேன். நீ கொடுத்துள்ள இந்த வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது வலிகளோ, துயரங்களோ, கவலைகளோ நேர்ந்தால் அவை அனைத்திற்கும் காரணம் நானேதான். நான் செய்த ஏதோ ஒரு தப்பினால்தான் இவையெல்லாம் எனக்கு நேர்ந்தன. நீயும் நீ தரும் வாழ்க்கையும் கருணையின் சமுத்திரம். அதில் வலிகளுக்கு ஏது இடம்? ஆம், நான் செய்த தவறுகளும் பிழைகளும் தான் என் வாழ்க்கையில் துர்பலன்களை சேர்த்துள்ளன. ஆகவே வாழ்க்கை சுழற்சியில் இருந்து விடுதலை தந்து விடுமாறு நான் உன்னிடம் வேண்டப் போவதில்லை. நான் தகுதியானவனே என்று நீ கணித்தால் என்னை மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்குள் புகுத்திவிடு. நீ தரும் இந்த வாழ்க்கை கருணை பயமானது. இதற்காக நான் உனக்கு நன்றியையும் வந்தனங்களையும் நெஞ்சு கொள்ளாது தெரிவிக்கின்றேன். இவ்வுணர்வு, இந்த நன்றி உணர்வு வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் இருந்தாக வேண்டும் என்று கூறுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.